என்னடா எப்போவுமே முருகர் ஃபோட்டோ தானே வைப்பா, இப்போ என்ன புதுசாக செடியை பிடுங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? இதை வச்சு ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் யோசித்தேன். செடி மட்டும் இல்லைங்க, பூச்செடி என்ன செடினாலும் சரி, அதோட இலைகளை பிச்சு விட்டால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு புது கிளைகள் வருமா. அது ஒரு ஹெல்த்தியான செடிக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம், அந்த இலையை கிள்ளி விடுறது. இதே மாதிரி தாங்க பல மனுஷங்களோட விஷயமும். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையில்லாமல் பல மனுஷங்களை பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பை அவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் சந்தோஷத்தை அவங்க கெடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள எப்படி விரட்டுறது, அவங்கள எப்படி நம்மளை விட்டு தூரம் வைக்கிறதுன்னு தெரியாமல் இழுத்து பிடிச்சிட்ருக்கீங்க. இது உங்கள் வளர்ச்சியை தான் தடுத்துட்ருக்குங்கிறத மறந்து. ஸோ இந்த செடியை மட்டும் இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த தேவையான பிரச்சனை நீங்கள் எப்போ வேணான்னு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். ஒரு க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யோசித்து தெளிவான முடிவெடுங்க. அவங்க நிஜமாகவே உங்கள் லைஃப்பில் இருந்தால் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்த நீங்கள் யோசிச்சிட்டாலே உங்கள் சந்தோஷமான லைஃபுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ யோசித்து தெளிவான முடிவு எடுங்க. டேக் கேர்.